ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, கடகன்னா நண்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நேரா போகாது, கோணையா தான் போகும். ஆனா அது போற பாதை நேரா இருக்கும், நமக்கு பாதை நேரா தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கடகராசிக்காரங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டி, அவர்களுக்கு அவர் வழிகாட்டியே இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதீதமான ஒரு மாய வழியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி 6ல் மாதம் தொடக்கம், 2ஆம் இடத்துக்குரியவர் 8ல். பார்த்துக்கிடுங்க. வாக்குல கவனமா இருக்கணும், வாக்குல கவனமா இருக்கும். ஆனா வாக்குல கவனமா இருக்கிறது ஒன்று 8 அதிர்ஷ்டத்தை தரும், மறைபொருளை தரும், உங்களை தேடி ஓட சொல்லும், சரீர பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துரும், அடிவயிறு. புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகளை கொஞ்சம் சேர்த்து விடும். 8ஆம் இடம் குடும்பம், குடும்பம்னா ஏது மனைவிக்கு 2ஆம் இடம், அங்க பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கும், சரீர பீடை உண்டாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? மகிழ்ச்சியா வாழணும் ஆசைப்பட்டு எதிரவே மாட்டிக்கூடாது. இரவு நேர சல்லாப விஷயத்துக்குள்ளேயோ அல்லது இரவு நேர கேளிக்கை கொண்டாட்டங்களுக்குள்ள போனாவே அடி உண்டு, அடி வாங்கியே ஆக வேண்டியதுதான். ஏன்னா இங்க விஷயம் அப்படிதான். ஏன்னா கிரகங்கள் தன்னோட கடமை கரெக்டா செய்யும். புரியுதுங்களா? சிறை பயம் வந்து நீங்கும். கடகராசி பொறுத்தவரைக்கும் சிறை பயம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா இங்க 2 விஷயம் இருக்கு. நிறைய தவறுகள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஏங்க எப்படி தவறு வரும் அப்படின்னா, 12ல் குரு உச்சமாக போடக்கூடியவர், பிரைட்டா சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் பிரைட்டா போகுதுன்னா அதை தடுத்து நிறுத்தணும். ஒன்றும் இல்லைங்க, வண்டிலாம் தயார் பண்றாங்கல்ல, இத்தனை கார் தயார் பண்றாங்கல்ல, அதுல எது முக்கியமா பார்ப்பாங்க? பிரேக். ஏன்னா வேகமா ஓடுறதுக்கு எது உதவி செய்யும்? பிரேக் இருந்தாதான் வேகமா போகும்.